கொப்பு முடிஞ்சு விழுகிற இடத்துல ஒருத்தன் போய் வெளியே இருந்துக்கிட்டு உட்காந்துருக்கேன். ஐயோ ஸோ அந்த இடத்துல எவனோ தண்ணி வாய்ச்ச வந்தவன் மம்பட்டியை திருப்பி வச்சுருந்துருக்கேன். இந்த வெளியே இருந்த சங்கில் வெட்டி அவன் சங்கில் வெட்டினவனே அப்பா இங்கிட்டு விழுகும் போது அந்த கனை போய் அப்பா வெதரில் அடிச்சு என்ன எம்பிட்டு இந்த சாவுக்கு வந்த சோதனையா மம்பட்டிக்கு வந்த சோதனையாடா? வெதர்னா கொட்டையானே. ஏன் ஒரு ஸ்கேன் எடுத்து போய் பார்த்துட்டு வாவேன். அதில் எப்படியாவது கனையில் எப்படியோ இது இருந்திருக்கு, பிசுறு ஈக்கிமா. அது அப்பா இதில் குத்தி ரத்தம் வந்துருச்சு. அப்போ அப்பாவுக்கு கொட்டை போச்சானே. ஓடியாந்து பொடி எடுத்து அமுக்க சொன்னாரு. நானும் குழச்சிக்கிட்டு அப்புனே. நீ காப்பித்தூள் பொடியை தானே அமுக்குனே. அப்பிட்டு தான் லைட் அடிச்சு பார்க்குறேன், மிளகாத்தூள். ஐயோ ஐயோயோன்னே கத்தினார். ஓடி போய் சட்டிக்குள்ளே ஓய் இப்படி வச்சார். அது அம்மா குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி போட்டு வச்சிருக்கு தெரியும், வெந்து. அப்போ அப்பாவுக்கு கொட்டை வெந்துருச்சானே. அந்த சிகப்புக்கு அந்த வெந்ததுக்கு எங்கள் தங்கச்சி மையன் ஓடியாந்து முட்டை போண்டான்னு. அப்போதான் தெரியாது கொட்டை போண்டான்னு. நீ எந்திரிச்சு போக மாட்டாங்கிட்டு. என்ன பாட்டு? மயிர் பாட்டு. சரின்னு நம்ம அப்பா எப்படின்னு அவ்வளோ வழி அப்பா தாங்கிக்கிட்டு இதோட அம்மாவை போய் சுரண்டி இருக்காரு. இன்னொரு பிள்ளை பத்துக்கிறோம். என்ன இவனுக்கு நடந்த மாதிரி சிரிக்கிறேன்? அவன் தான் எங்க அப்பாவா? அதான்டா ஏந்துறேன் அப்படி நடக்கிறான்டா. சுரண்டும் போது அம்மா சொல்லியிருக்கு, போறையா உலக்கை எடுத்து அடிக்க விடான்னு. அதுல தான் கொட்டையில உலக்கை இருந்தாத்தான் அடிப்போம்னு சொல்லிட்டு இந்த உலக்கையை தூக்கிக்கிட்டே அகண்டுக்கிட்டு ஓடினவர் இருட்டுக்குள்ள ஏற்ற விட்டு அங்குச்சாமி வானம் பறிச்சிருக்கேன் வீடு கட்ட. குழியை பார்க்கல. குழிய எத்தனை வாட்டினே அடிப்படும் அப்பாவுக்கு. ஏன் போய் ஒரு டைரியில் எழுதிட்டு வாவேன். அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்காரானே. ஆமாப்பா. இவ்வளோ வழியும் தாங்கி எப்படின்னு. இரும்பு கொட்டை. ஒரு வழியா அப்பா வீட்டில் படுத்துட்டார். படுத்ததுக்கப்புறம் நம்ம அம்மா சாமி ஆடி அப்பா படுத்து கிடந்து தெரியாம அதுலேயே உழப்பி கடைசி வரைக்கும் விட. நீ ஏன்டா மின்னு தெரிச்ச மாதிரியா இருக்கு? இல்லைண்ணே இல்லைன்னே. எனக்கு பதட்டமா இருக்குண்ணே. என்னாச்சுண்ணா? அந்த இடத்துல எப்படின்னு அம்மா குதிச்சு விளையாண்டுச்சு. எனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கு எங்க அம்மா. அப்பா போகலையா? அப்பா போனவர் தான் பஸ்ஸில் சீட்டு ஓட்டையா ஓட்டையில போய் உட்காந்துக்குச்சா. அந்த சீட்டை கலட்டா இப்போ கேரளா போயிருக்காரு. அவங்க நைவா எடுக்கணும்ட்டாங்க வெல்டிங் வச்சு. என்னடா போடா. அந்த அழகு தேவதையை என் மருங்கால மனைவியை நான் பார்க்கவே இல்லை ப்ரோ. ஏன்னு நீ போகலையா பொண்ணு பார்க்க? போக முடியல, எனக்கு விவசாய வேலை. அதனால அந்த பிள்ளையை நான் பார்த்தது. தோரங்குறிச்சி பொண்ணுங்க. உனக்கு என்ன வேணும்? தோரங்குறிச்சி பொண்ணுங்கம்மா அவருங்க பெரியப்பார் வேணுங்க. அவர் மகதான் பார்த்துருக்காங்க. அப்போ நம்ம உறவுக்காரன் ஆயிட்டோமா? நீங்கள் என்ன வேணும்? அது என் தங்கச்சிங்க. அப்போ வீட்டு சம்மந்தம் எனக்கு வேணாம். என்ன மச்சான் நீ இழைச்சே 800 இட்லி திம்ப. உனக்கு இட்லி சுட்டு போட்டே சிலிண்டர் தீர்ந்து வேணாம். எனக்கு ஒரு சொம்பு தண்ணி கூட மச்சான் போதும். ஏன் இட்லி நினச்சி சாப்பிட போறியா? உங்கள் தங்கச்சி ஆள் எப்படி இருக்கும்? ஆள் அழகா இருக்கும். பேரே சிம்ரன்னா பார்த்துக்கங்களே. என்ன வேற? சிம்ரன். அது நம்ம தொட்டு தொட்டு பேசும் சொல்லுத்தானா. இதுக்கு அப்படித்தான் இருக்கும் அந்த டான்ஸ் ஆடும் போது. அது நம்மள ஐயனாரும் என் கருப்பனும் அரும்பு குறையக்கூடாதுப்பா. வாழை வச்சுட்டா கல்யாணம் பண்ணி உன் வாசலுக்கு நான் வந்து ரெட்டை கடை வெட்டுவேன். அதுவும் 2:30க்கெல்லாம் வெட்டிடுவேன். நைட்டு காலையில் வெட்டினா செவரொட்டிக்கு வந்து தண்ணியை போட்டு அடிச்சுக்கிடுவாங்க. உங்கள் தங்கச்சி
தங்கச்சியை கூட்டு போறியா இல்லை பிரேத ஆஸ்பத்திரிக்கு போறியா? தங்கச்சியை கூட்டிட்டு வரேன் மச்சான். போப்பா. இவன் வேற குட்டியான மாதிரியே இருக்கானே. இவன் குடும்பத்தில் சம்பந்தம் பண்ணாலும் புழு புழுன்னு இருக்கும். அப்படி எண்ணக்கூடாது. அவ அண்ணே அவ அப்பா மாதிரி இருப்பேன். அது அந்த பிள்ளை எப்படி அவன் ஆத்தா மாதிரி சிகப்பாத்தே இருக்கணும். தாய் மண்ணே வணக்கம், ஒரு தேவதை வந்து விட்டார் என்னை என்ன நீர்மாலை லேஞ்சு கட்ட வர்றைய? என்னடா என்னடா அது கேதங்கப்பிக்கு போறீங்களா? என்னடா? இல்ல மச்சான், குச்சி கட்டும் போது என்ன குச்சிக்காரி முண்டை? இல்ல மச்சான், என் தங்கச்சிக்கு வயசுக்கு வந்ததுல இருந்து அந்த குச்சி கொட்டாயிலே இருந்துச்சா, கட்டிக்க போற மாப்பிள்ளைய தவிர்த்து வேற யாரையுமே பார்க்க மாட்டேன்னு தவங்கிட்டு இருக்கு. உங்களை தான் பார்க்குமா வெள்ளை துணி சரி, இந்த காலை எங்கனையே பார்த்துருக்கேனே. என் நாடக காசை பூரா நெருக்கி ஓச்ச கால மாதிரி இருக்கு. சொப்பனம் கண்டிருப்பிய மச்சான். ஓங்கால் என்னடா? ஆமா, மல்லாக்கப்படுத்த. என் தங்கச்சி சிம்ரன் அழகா இருக்கும் மச்சான். என்ன முண்டுது? ஏற்கனவே சென்னையா இருக்கா? பிரச்சனை இருக்கான்னு பாட்டு பாடுவாங்களா? பாட சொல்லுங்க. பாட்டு பாடவா? என்ன தூர்க்கட்ட உடையிற மாதிரி வாய்ஸ் இருக்கு. மெலோடியா பாடுங்க மேடம். கொட்டையும் பாக்கு கொழுந்து வெத்தல ஒட்டாவாய்க்கும் மச்சான் நீயும் மஜினி நீயும் போட்டா தூள் பறக்கும். மெலோடியா பாட சொல்லுங்க மச்சான். ஐயோ, கைய தொடாதீங்களே. தங்கச்சி நான் தான்டா பிடிச்சிருக்கேன். ராசாவே விரைக்குமா? ஏங்க அவங்க தங்கச்சி பெரிய காளி முண்டியா இருப்பா அவளைய. என்ன ஸ்லாங், என்ன லிரிக்ஸ் இது? லேசாக சுருங்குமா? மனசு சுருங்குமான்னு கேக்குது. உடனே பார்க்க கூடாது. நினைவேஞ்சலி 2ஆம் ஆண்டு. மச்சான் இதான் மச்சான் என் தங்கச்சி சிம்ரன். கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்க விடுங்க மச்சான். கொஞ்சம் படபடன்னு வருது. இவங்க வேற இந்த ட்ரெஸ்ஸை போட்டு குலதெய்வத்தை கும்பிட்டுக்கம்மா. அவங்க வேற வந்துட்டாங்கல்ல கல்யாணத்துக்கு. அங்கே வரு ஆங்கடா, அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டு போய் துவைச்சாலும் துவையாதுடா. எங்கன்னு உட்காந்தாங்களோ. தம்பி, துபாய் பாய்ஸ் இதை வச்சுக்கிட்டு ஒரு 100 ரூபா விடுங்களேன். நல்லா வேணாமா? அவங்களே வேணாம்ட்டாங்க மச்சான். உன் தங்கச்சி ஒரு பொண்ணு தான் மச்சான். ஒரு பொண்ணு வாழ்க்கை கிடைக்குன்னா என் தங்கச்சி சிம்ரனுக்கு என்ன குறை மச்சான்? செருப்புட்ட உன்னை 16 அடி அடிச்சு போய் மயிர்மேனே. அண்ணே, எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம் அண்ணே. ஏன்டா தங்கம்? எனக்கு ஒன்னே விட்டுட்டு போக மனசு வரல. அப்ப நீங்க பொழைங்க, நான் வளகாப்புக்கு வரேன். ஐயோ, எனக்கு தங்கச்சி நாங்க 2 பேரும் அவ்வளவு ஒத்துமையா இருப்போம். ஒரு தட்டுல தான் சாப்பிடுவோம். ஏனே போட வெண்ணமேனே. தங்கச்சின்ற என்னமோ பெரிய ஏப்பா, அழகான மாப்பிள்ளை. உன் தங்கச்சி ஜாக்கெட்டு போட்டிருக்கும் போது என்னமோ கரையாம்புத்தி வந்த மாதிரி இருக்கு மச்சான். எனக்கு ஒரு 3 வருஷம் டைம் கொடுங்க மச்சான். ஏன்னா படவோட போய் நேரம் சும்மாவே கருப்பு ஓட்டி அடிட்டு வந்திருக்குது. ஐயப்பனுக்கு மாலை ஓட்டிருக்கும் பாருங்க. ஏடே பொம்பளாசியே எனக்கு முடிஞ்சு போச்சாடா. அது என்னடா மலையில தெரிஞ்ச நட்டுவாக்காளி மாதிரி இருக்கு. அது மண்டையும் அதுங்க. இந்த சேலை எங்கனையே பார்த்துருக்கேன்டா. என்னண்ணே, என்ன மாப்பிள்ளை பாட்டு வந்த? நல்ல மாப்பிள்ளை இப்படி ஒரு மாப்பிள்ளை போய் எனக்கு பாட்டு வந்த. எந்த சீமையில தீனாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்காதுடா. என்னமோ கிளிய பிடிச்ச குரங்கையில் ஒருத்த மாதிரி. யாரு கிளி யாரு குரங்கு? நான் கிளி, நீ குரங்கு. போதும் தான். உன் அழகுல மிதிச்சிட்டாலும் அரிப்பூச்சி வரப்பட்டு 3 வருஷம் டைம் கேட்குது. நான் அது வரைக்கும் என்னென்ன ரொட்டி சுடுறதானே. ஐயா, உன் தங்கச்சி மடுவை மூட சொல்லுங்கய்யா. அது வேற டாட்டாச்சி கீராடு மாதிரி என்னத்தை அமைக்கிட்டு வந்தாங்க மச்சான்.
கல்யாணத்தை கோயில்ல வச்சுக்கோமா வீட்டுல வச்சுக்கோமா மச்சான்? சுடுகாட்டில் சுத்தம் பண்ணிட்டு அங்கனை வச்சுக்கணும். அங்கனே தான் பந்தி ஒட்டாய் அவனை சாப்பிட போடா போடா போடா. ஏப்பா அந்த மசருக்கு என்னடா வண்டி அது? என்னடா அது? குட்டி ஓட்ட நாய் மண்ணு வரிச்சது மாதிரி இருக்கு. எக்கோ கட் பண்ணப்பா நீ வேற. ஏன்னா உங்க மடுவை போட்டு உங்க தங்கச்சி இது பண்ணுது. போங்க வா சிம்ரன். இந்த கதைக்காகத்தான் ஆள் உட்காந்துருக்கு. ஜெயபிரியா ஜெயபிரியா ஓடியாடா என் தங்கம். உனக்காக நான் திருக்க வாள் வாங்கி வச்சிருக்கேன். ஜெயா இருந்தாலும் நீ வந்து எங்க அத்தை மகன். நீ எனக்கு இளைய தாரம், நீ இளைய வடியா. இவ மூத்த தாரம், இவதான் உங்க அக்கா மூத்த தேவடியா. என்ன தேவடியா? மூத்த வடியா. யார் அந்த பொம்பளை? சண்டை வேணாம் சிம்ரன். சிம்ரன் சிம்ரன் சிம்ரன். ஐயோ தங்கச்சி, என்ன உள்பாடுக்கு பதிலா இளநீ கவர வித்தியாசமா இருக்கு. என்ன பொடுகு வரப்பட்டது மாதிரி. சிம்ரன் சிம்ரன் என்னை மன்னிச்சுக்க சிம்ரன். உன்னை நான் உணர்ச்சிவசப்பட்டு கை நீட்டிட்டேன். அண்ணே ஒன்னே தானே சொல்றா அவ. நீ என்ன அகரத்தி பாக்குற? எவ்வளவு கல்லானாலும் காலவன் புல்லானாலும் புருஷன் எவ்வளவு மனசுல போட்டு வச்சிருக்கேன். ஏன் புருஷன் அது? என் புருஷன் எனக்கு மட்டும்தான். ஏன் புருஷன் அது? என் புருஷன் உன்னை நொறுக்கி புடிய மூஞ்சி முகர கட்டி ஆனா அறுத்து உருவே அறுத்து. ஏய் நீங்க என்ன அழகா இருக்கன்னு ரொம்ப அழகா. ஏய் ஏன் புருஷன் வேணும்? ஏன் புருஷன் தான். என் புருஷன் தான் எனக்கு மட்டும். எனக்கு மட்டும் எனக்கு மட்டும். உன் மூஞ்சிய முத கடல்ல பாத்திருக்கியா? நீ என்ன அழகா நீ? இல்ல பாத்திருக்கியா? ஐயோ என்கிட்ட இருக்கிறது ஒண்ணு என்ன இருக்கு? என்ன இல்ல என்னடி இல்ல இல்ல இல்ல. என்ன இல்ல சின்ன இருக்குது மாமா. என்ன ஓட்ட இருக்குது என் காலால ஒரு அடி கால. ஐயோ. எங்க தூக்கி வைக்கிறா பாருங்க கையை. ஏண்டி காக்கா வலி வந்தா இரும்புல தானே கை வைப்பாங்க. நீ எதிரடி கொண்டு போய் கை வைக்கிற? சுட்டு போட முடியும் பொம்பளை அடினீங்களா? என்னதான் கிளி மாதிரி பொண்டாடி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டி வச்சிருப்பாங்க. யார பார்த்து யார கொல்லுவ? ஏ கொர 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 அறுத்து அறுத்து. எது பேசுறது எச்சி அதுலயே மூச்சு புடுவே. ஏண்டி சூம்பி போன கால் மாதிரி வச்சுக்க. நீ எல்லாம் என்னடி ரொம்ப அளவுக்கு அதிகமா பேசுற? கால்ல ஒருத்தலா கையில ஒருத்தலா மண்டையில ஒருத்தலா. இருங்க அந்த பிள்ளை என்னமோ சொல்ல வருது. என்னன்னு கேப்ப இருங்க. மாமா அந்த பிள்ளை என்னமோ சொல்ல வருது. எங்க தக்க வந்துருவா. இத வேற செய்யறாரா? என்ன மைய வந்தால மரத்த வந்தால என்ன அடிக்கி விட்டடி. அடிக்க விட்டுட்டா எந்த பொண்டாட்டியாவது புருஷனை பெத்தாம் பிறந்தான ஒப்புப்பா. அது மண்டையா அது முடிய பாத்தீங்களா எவ்வளவு கேவலமா இருக்கு. அது எப்படி என் புருஷனே என் மண்டைய பார்க்கல. நீ என்னடி என் மண்டைய பார்க்கற? என்னடி மண்டைய பார்க்கற கொண்டைய பார்க்கற? நீ மண்டைய பாப்பா நீ மண்டைய பாப்பா பாப்பா. ஏய் என்ன ஏட்டா உழுப்பு உழுப்புற? ஏய் என்ன எனக்கு உள்ள தீர்வு கட்டிரு. நான் பாடு கப்ப வீட்டுல போய் 100 நாவல பார்த்து கூட நான் பொழச்சுக்கிறேன். சாணி ஓடு மாடு மாதிரி. அவ என்ன சொன்னாலும் என்னைய போட்டு இந்த வளர்க்குறாங்களே காலையில ஏய் அட எனக்கு இந்த உன்னை பாக்கும்போது மட்டும் கோவமே வர மாட்டேங்குது. சீ மொகரே பாரு மொகரே. எங்கடி தடவற? நீ என்னத்த காட்டுனியாடி? நீ ஏய் வச்சிருக்க சூம்பி. நீ வச்சிருக்க மண்டையத்தை நானும் வச்சிருக்கேன். மண்டையவா? மண்டையா? ஏன் மண்டையும் உன் மண்டையும் ஒண்ணா? உன் மண்டைய பாரு நக்கன மாதிரி ஓடி போய் தகச்சி ஓடி போய் நீ என்ன பண்ற? ஓடி போய் நீ. ஐயோ இங்க வாங்கனே. ஏன் புரிஞ்ச சொல்லட்டு ஏன் புரிஞ்ச இரு ஒரு நிமிஷம் இரு. ஒரு நிமிஷம் இரு. மாமா மாமா இங்க
நான் தெரியாம தான் கேட்குறேன். ஏயா நான் நல்லா தானே இருக்கேன் பாக்க. அடி பாதகத்தி உள்பாடை கட்டாம ரேசரிச்சு பைய கட்டிட்டு வந்து. ஐயா ஏங்க நான் தெரியாம தான் கேட்குறேன். எனக்கு என்ன குறைச்ச? உன்னைய கல்யாணம் பண்ணோம்னா வீட்டுக்கு எல்லா பேரும் தண்ணி விடுங்கன்னு வருவேன். அதை கல்யாணம் பண்ணோம்னா கரண்ட் புல்லு குறிக்கிறேன் வர மாட்டேன், அரைச்சிட்டு பிடிக்கிறாலும் வர மாட்டேன். ஏயா நீ என்னையவே தொட்டதுல அதை போய் எப்படியா பறன்னு? அது மூக்க இந்த நாடகம் பார்க்குற ஆம்பளைக்கு பூரா நீ 250 நாளைக்கு உங்க பொண்டாட்டி நினைப்பே வராது. ஆனா இதுக்கு பிள்ளை வரதுச்சுன்னா அப்படி தெரியுமா இருக்கும். இந்தா வணக்கம்ங்க. இன்னைக்கு பார்த்தா அந்த அவ அப்படி வச்சிருக்கா. அன்னைக்கு பார்க்கும்போது என்ன பிடிக்கலன்னு சொல்லிருக்கோங்க. அன்னைக்கு மட்டும் என்ன பார்த்தோன்னா அப்படியே உன் பக்கத்துல வந்தோன்னா மறிக்கொழுந்து வாசமா அடிக்குதுன்ற அப்படியே என்னை பார்த்து பார்க்கலாம். லூசு முண்டை முத போய் உன் மூக்க கடவால கடை இருக்க மத்த ஒண்ணு நினைத்தேன் வந்தாய் 100 வயது. ஆயிரம் மலரை ஒரு வளராக்கி பாவை கண்மீனா
கொடுத்தேன் தந்தா. இங்க வா, இங்க வா, இங்க வா, நான் பாருங்க, இங்க வா நீ. அடிக்கிட்டு வா. அண்ணா இவங்க நாத்தனா, அவங்க யாரு? மாமா ஒரு சின்ன அவங்க நாத்தனாதே உனக்கு. நம்ம நாத்தனாவா? மச்சு, எங்க ரெண்டு பேர்ட்ட காமிச்சதை பார்த்தாதுன்னு தங்கச்சிட்ட அவுத்து காமிச்சிட்டு இருக்காரு பாத்தியெல்லாம் இல்லையா? மகனே பாரு மகனே. அண்ணா நான் சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்த என் புத்ரு. அப்பதான் நீ காப்பியா? சின்ன வயசுல இருந்து தூக்கி. அண்ணா காமிக்கல. நான் வந்து உங்களுக்கு தங்கச்சி, நீங்க வந்து எனக்கு அண்ணன். இவங்க சின்ன பிள்ளையில இருந்து என்னைய தான் நீங்க தூக்கி வளர்த்தீங்க. என்ன ஒன்னே வாழ்க்கையில ஒரு தப்பு நடந்து என்ன தப்பு நடந்து போச்சு இந்த பிள்ளை சொல்றது? என்ன நீங்க பண்ணீங்க? என்னைய விரும்பினது இல்லாம இத நாத்தனா வணக்கம் நாத்தனா. எப்படி நாத்தனா? ஒரு ஏத்தனாரு நீங்க நாத்தனா. அண்ணே, எங்களுக்கு தெரியாம என்ன ஏத்துனீங்க? வெங்காயம் மூட ஏத்துனே. வெங்காயம் கூட ஏத்த சொல்ல கர்ணக்கிழங்கவே ஏத்திட்டாரு. கர்ணக்கிழங்கு ஏத்தினாலும் பரவாயில்ல, சொரக்காவே ஏத்திட்டாரு. ஏன் ராசா எச்சி தெரிக்குதோ? வாய் அப்படி வைக்காத. கழுது இது மாதிரி இருக்கு. அண்ணா இவங்க ஆளோளோ கரண்ட் அடிச்சு வந்துடும். முட்டைக்கிட்ட வா. ஆலோலம் 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 சோ ஆலோலமே ஆலோலம் ஆலோலம் ஆலோலம். கோயிலுக்கு முடி அரைக்கிருக்கா. இது உண்மை இல்லையா? என்னடா கழுத்திருப்பேன் சேவை மாதிரி இருக்கு மண்டை. ஏங்க அந்த பிள்ளை அதுல என்ன வச்சிருக்கு இப்படி வலிக்குது? அது உள்ள குட்டையை ரொட்டி பாய்க்கிட்டு குண்டு ஊசி கேர் பண்ணு. என்னன்னு அமைக்கிட்டு வந்தியோ. கர்மம் பிடிச்சவங்க மூஞ்சி. அது சொல்லுவாங்க. என்ன என்ன சொல்லுவாங்க? ராதாகிருஷ்ணே மங்களாம்பட்டியில வந்து என்ன ஆச்சான்னு கேட்டா, நாளைக்கு கொட்டாம்பட்டியில இருந்து மேலூர்ல இருந்து பேசுவாங்க. ராதாகிருஷ்ணே மங்களாம்பட்டியில வந்து மதத்தை புடுங்க. அது அப்ப ஓமசர் இல்லையாடி? ஆளுக்கு ஒரு திசையில இருந்து பறையை விரட்டுவோம். சோ தரிமீன் போய் கொண்டேனா